இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா ஒரு நம்பர்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ கவுண்ட்னு வரும்போது எந்த டேட்டா டைப்ல இருந்தாலும் நம்மளால கவுண்ட் பண்ணிக்க முடியும். அது டேட் டைப்பா இருந்தாலும் பண்ண முடியும். நம்பர்ஸ், வேல்யூஸ் இது டெக்ஸ்ட்ல இருக்கு. வேற எந்த டேட்டா டைப்ல இருந்தாலும் கவுண்ட்னு வரும்போது கவுண்ட் பண்ண முடியும். பட் சம்ல வந்து அதை பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் சம் பார்த்துருப்போம். சம்ல வந்து நம்பர்ஸ் வேல்யூ மட்டும் தான் சம் பண்ண முடியும். ஸோ கவுண்ட்னு வரும்போது எந்த வேல்யூ எந்த டேட்டா டைப்பா இருந்தாலும் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கவுண்ட் இஃப்ல அதுலயே என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ரேஞ்ச். ரேஞ்சுன்னு வரும்போது எந்த இடத்துல இருக்க வேல்யூ வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகணுமோ அதுதான் என்னோட ரேஞ்ச். D4ல இருந்து D13 வரைக்கும் ரேஞ்சில் பாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கிரைட்டீரியா என்ன கொடுத்துருக்கேன், H3. H3ன்னு வரும்போது என்னோட இந்த காலம் தான் H3. அதில் வந்து 23,456 வேல்யூ இருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து 23,456 எங்க மீட் ஆகுதோ அந்த எத்தனை தடவை மீட் ஆகுதோ அத்தனை அத்தனை கவுண்ட் வந்து எனக்கு வந்து இங்க ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க 2 டைம்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகுது. வேற எங்குமே வந்து இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதனால எனக்கு என்ன கிடைக்கும், இங்க வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்பர்ல கவுண்ட் யூஸ் பண்றது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து சம்ல பார்த்துருந்தோம்ல, ஃப்ரண்ட் டெக்ஸ்ட், பேக் டெக்ஸ்ட், அப்புறம் வந்து மிடில் கண்டெய்ன் ஆயிருந்தா எப்படி வந்து ரிட்டர்ன் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இங்க பண்ண போறோம். இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சேம் ஃபார்முலா, சேம் என்னோட ரேஞ்சை வந்து நான் இங்க பாஸ் பண்ணிட்டேன். என்னோட கிரைட்டேரியால என்ன பண்றேன், டைரக்டா டபுள் கோட்குள்ள டபுள் ஸ்டாருக்கு நடுவில் ஸ்காட்ன்றதை என்ன பண்றேன், பாஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்காட்ன்றது ஃபுல்லா மீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பார்ஷியலா மீட் ஆயிருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எய்தர் ஃபர்ஸ்ட்லயும் இருக்கலாம், இல்ல எண்ட்லயும் இருக்கலாம், இல்ல மிடில்லையும் இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். பட் அந்த செல்லுக்குள்ள அந்த ஸ்காட்ன்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கும். ஓகேவா? அது மேட்ச் ஆயிருந்தா நமக்கு இங்க அவுட்புட் வரும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு தடவை இங்க ஒன்று மேட்ச் ஆகுது. ஸோ வேற எங்கேயுமே நமக்கு ரிட்டர்ன் ஆகல. ஸோ அதனால நமக்கு என்ன கிடைக்கும், இங்க 2ன்னு கிடைக்கும். இதுவே வந்து நான் இதுவே பிகினிங் டெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல மட்டும் என்ன பண்ண போறேன், ஸ்டார் போட போறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஐஎம்னு போட்டிருக்கேனா. ஸோ இதுல வந்து நான் ஃப்ரண்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் சாரி ஃப்ரண்ட்ல இருக்க ஸ்டார் எடுத்து விட்டு பேக் டெஸ்ட்டை மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஐஎம்ல ஸ்டார்ட் ஆகும். ஐஎம்ல ஸ்டார்ட் ஆகி எண்டிங் டெஸ்ட் என்ன வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஏடின்னு கொடுத்துட்டு ஸ்டார் வந்து பாஸ் பண்றேன். இப்போ எனக்கு எங்கன்னா அவன் 2ன்னு வருது. ஏன் 2 வருதுன்னா ஏடில எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி இங்க ஒன்று ஸ்டார்ட் ஆகுது ஏடின்னு. ஸோ இதுல கண்டெய்ன் ஆகிற டெக்ஸ்டோ முடிகிற டெக்ஸ்டோ நமக்கு வந்து தேவையில்லை, என்ன வேணா இருக்கும். பட் நம்மளோட அவுட்புட் என்னவா இருக்கும், ஏடியில் ஸ்டார்ட் ஆகி எங்க எதுல வேணா முடியலாம். பட் ஏடியில் ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணும், அதை கவுண்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஏடின்றதை ஆட் பண்றேன். ஆட் பண்ணனா அதுவும் என்ன ஆயிடும், எனக்கு இங்க கவுண்ட் ஆகி 3ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் ஃபைன் பண்றது, அதாவது ஸ்டார்டிங் வித். ஸோ எண்டிங் வித்னு வரும்போது என்ன ஆகுது, ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தேன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டார் கொடுத்துட்டு எண்ட் டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், எஸ்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ இங்க எண்டு எஸ் எங்க முடியுது பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று முடியுது, இங்க ஒன்று முடியுது. ஸோ வேற எங்கேயுமே எஸ்ன்றது முடியல. ஸோ அதனால நமக்கு இங்க ரிட்டர்ன் வந்து 2ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த கேரி பக்கத்தில் நான் ஒரு எஸ் ஆட் பண்ணனா என்ன ஆகும், எனக்கு வந்து 3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி லாஸ்ட் டைம் சம் இஃப் பார்த்துருப்போம்ல, ஃப்ரண்ட்லயும் ஸ்டார் எது கொடுக்குறோம், பேக்லயும் எது கொடுக்குறோம்ட்டு. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னா கவுண்ட் இஃப் கிரேட்டர் தென். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்டா இருந்தா மேட்ச் பண்ணவும் வந்து கேட்குறோம். அதே மாதிரி பார்ஷியலா இருந்தாலும் மேட்ச் பண்ண சொல்லி கேட்குறோம். பட் இந்த இடத்துல நம்பர்ஸ் கிரேட்டர் தானா இருக்கும், இல்ல லெஸ் தானா இருக்கும், அப்படி எத்தனை இருக்கு அப்படின்றத இங்க கவுண்ட் பண்ண போகும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 23,456 இருக்கு. நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், கிரேட்டர் தென் 23,456 எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன். ஸோ என்னோட கவுண்டிங் ஃபார்முலாக்குள்ள என்னோட ரேஞ்ச் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எதை அவுட்புட் செக் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் ஆக போதோ அதுதான் வந்து நம்மளோட ரேஞ்ச். அதை கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பாத்தீங்களா H3ன்றது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பட் H3க்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன், ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள். அந்த கிரேட்டர் தென் சிம்பிளா இருக்கிறதுனால தான் டபுள் கோட்குள்ள பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு நார்மல் டெக்ஸ்டா இருந்தாலும் சிம்பிளா இருந்தாலும் டபுள் கோட்குள்ள தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அங்க கொடுத்துருக்கோம். H3ன்றது என்ன பண்ணிருக்கோம், ஒரு டெக்ஸ்டா இல்லாம ஒரு செல்ல ரெஃபர் பண்ணிருக்கோம். ஸோ ரெண்டு கண்டிஷனா வரும்போது என்ன யூஸ் பண்ணணும், அன்ட் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் டைம் சொல்லியிருப்போம்ல, ஒரே இதுக்குள்ள ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னா அன்ட் மூலியமா தான் செக்ரிகேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கிரேட்டர்ன்றதுக்கு டபுள் கோட்குள்ள கொடுத்தாச்சு, அன்ட் யூஸ் பண்ணி H3. இப்போ என்ன பண்ணுவோம், H3 வந்து கிரேட்டர் இருந்ததுன்னா, ஸோ H3ல இருக்க வேல்யூ கிரேட்டர் இருந்ததுன்னா D4ல இருந்து D13க்குள்ள எத்தனை வேல்யூஸ் வந்து கிரேட்டர் இருக்கோ அத்தனை எல்லா வேல்யூயும் கவுண்ட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் அப்படின்றது நமக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ 2 3 4 5 6 கிரேட்டர் தென் கேட்டிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 3 4 5 6 இங்க இருக்கு. கிரேட்டர் தென் போயிடுச்சுனாலே 2 3
457ல இருந்து தான் கவுண்ட் ஆகும். ஸோ அந்த இதுக்கு மேல இருக்க வேல்யூ எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் எதுவுமே கிடையாது. 23,000ஓட லெஸ் தென் இங்க எதுவுமே இல்லை, எல்லாமே கிரேட்டர் தென். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஓவராலா கவுண்ட் பாத்தீங்கன்னா 8. ஸோ நமக்கு இங்க அவுட்புட் என்னவா வந்திருக்கும், 8 தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது அப்படியே ஆப்போசிட் லெஸ் தெனுக்கு வந்து யூஸ் பண்றோம். லெஸ் தெனுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன பண்றோம், சிம்பிளை மட்டும் என்ன பண்றோம், மாத்துறோம். கிரேட்டர் தென் சிம்பிளை லெஸ் தெனா மாத்துறோம். ஆஸ் யூஸ்வல் டபுள் கோட் குள்ள கொடுக்குறோம். நம்மளோட செல் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது ரெண்டு கண்டிஷனா வர்றதுனால அண்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அண்டு யூஸ் பண்ணி இந்த 87,045 அப்படின்றத லெஸ் தானா எத்தனை தடவை இந்த செல்லுக்குள்ள இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் 87,000. இதோட லெஸ் தென் வேல்யூ பாத்தீங்கன்னா 23,000 மட்டும்தான் லெஸ் தென் வேல்யூ. மற்ற எல்லா வேல்யூ பாத்தீங்கன்னா 4 lakhs இருக்கு, 3 lakhs இருக்கு, ஸோ 32 இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 lakhs இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னது 87ஓட கிரேட்டர் தென். நம்ம இங்க என்ன அவுட்புட்டா கேட்கிறோம், லெஸ் தென் 87,000 கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன வரும், 23,000 மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கவுண்ட் இஃப் ஈக்குவல். ஸோ இங்க வந்து கிரேட்டர் தென் பார்த்துட்டோம், லெஸ் தென் பார்த்துட்டோம். ஈக்குவல் டுன்னு வரும்போது என்னன்னா சேம் கான்செப்ட் தான், சிம்பிளை மட்டும் என்ன பண்றோம், மாத்துறோம். டபுள் ஈக்குவல்ன்ற சிம்பிள் போடுறோம். இந்த இடத்துல நீங்க வந்து டெக்ஸ்டையும் பண்ணிக்கலாம், நம்பர்ஸும் பண்ணிக்கலாம், எந்த வேல்யூ வேணா பண்ணலாம். கவுண்ட் இஃப்ல மொத்தம் எது வேணா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? டேட்டா டைப். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ஜிம் கேரின்றது இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கான்னு பாக்குறேன். ஸோ ஈக்குவல் டு S3ன்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து என்னோட ரேஞ்சில் இருக்கான்றத செக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஜிம் கேரின்றது எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கு. அப்படி மேட்ச் ஆயிருந்தா தான் இங்க கவுண்ட் வரும். ஸோ ஜிம் கேரி இங்கேயும் மேட்ச் ஆயிருக்கு, இங்கேயும் மேட்ச் ஆயிருக்கு. இங்க பார்ஷியலா இருந்தாலும் என்ன என்ன வராது, அவுட்புட் வராது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஸ்டார்ன்றது எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆனது மட்டும்தான் எத்தனை தடவை வந்திருக்கோ கவுண்ட் வந்து நமக்கு இங்க கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்ஸ்ட்ல பண்ணியாச்சு, நம்பர்ஸ்லயும் பண்ணியாச்சு. இப்போ டேட் டைப்ல இருக்கிறதுல நம்ம பண்ண போறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு டேட் இருக்கு. நான் கவுண்ட்ல என்ன கொடுத்துருக்கேன்னா டைரக்டா இந்த செல்ல ரெஃபர் பண்ணியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டுடேன்றது இங்க பாஸ் பண்ணிக்கலாம். டுடேன் பாஸ் பண்ணிட்டோம்னா கரண்ட் டேட் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், என்னோட கவுண்ட் இஃப் ஃபார்முலாக்குள்ள என்னோட ரேஞ்சை வந்து நான் இங்க செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்னோட கிரைட்டீரியா இந்த காலம்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 19 to 25 எத்தனை தடவை வருதுன்றதை இங்க பார்க்கணும். 1 2 3 4 5. ஸோ எனக்கு எத்தனை தடவை வந்திருக்கு, 5 டைம்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டேட்டை கண்டுபிடிக்கிறது. நம்ம எக்ஸாக்டா ப்ரீவியஸா என்ன பண்ணோமோ அதே ஃபார்முலா தான். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், X3 நான் மென்ஷன் பண்ணாம கிரைட்டீரியால டுடேன்ற ஃபார்முலாவை நான் பாஸ் பண்றேன். ஸோ டுடேன்ற ஃபார்முலா ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். நான் எந்த வேல்யூவும் மிடில் என்ன பண்ணல, கொடுக்கல. ஸோ இங்க கொடுக்கும்போது இன்னைக்கு டேட்ல இந்த கிரெடிட் கார்டு என்னோட ரேஞ்ச்குள்ள எதனா இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல எதுவுமே இல்லை. நான் இந்த இடத்துல மட்டும் இன்னைக்கு டேட்டை வந்து பிளேஸ் பண்றேன் 19/10/25. ஸோ இப்போ இன்னைக்கு கரண்ட் டேட் வரும்போது இங்க என்ன ஆகும், 1ன்றதை நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த டுடேன்னு போட்டிங்கன்னா பர்டிகுலர் டேட்டை போயிட்டு ஒவ்வொரு தடவையும் மாற்ற தேவையில்லை. சிஸ்டம் வைஸ் கரண்ட் டேட் என்னவோ அதை வந்து நம்ம கொடுத்த ரேஞ்சில் என்ன பண்ணிட்டே இருக்கும், செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்க இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க எக்ஸலை, இன்னைக்கு டேட்ல வந்து கிரெடிட் டேட் இன்னைக்கு யாராவது பே பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். எத்தனை பேருன்றது இங்க காட்டும். ஸோ நாளைக்கு ஓப்பன் பண்ணும்போது நாளைக்கு கிரெடிட் டேட் எதனா இருந்ததுன்னா அது எத்தனை பேருன்றதை காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் வந்து இங்க பர்டிகுலரா கொடுக்க முடியல அப்படின்னா டுடேன்றதை போட்டு வச்சுட்டோம்னா கரண்ட் டேட்டு ஆஸ் யூஸ்வல் வந்து எடுத்துட்டே இருக்கும். சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இது வந்து டேட்டை பேஸ் பண்ணி நான் எடுக்கிறது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட்லயே நான் என்ன பண்றேன், என்னோட பாஸ்ட் டேட்டை எடுக்கிறேன். பாஸ்ட் டேட்டுன்னு வரும்போது என்னன்னா இப்போ இன்னைக்கு டேட்ல இருந்து ப்ரீவியஸ் டேட். ஸோ யாராவது வந்து இந்த டேட்டா வந்து இப்போ என்கிட்ட இருக்க டேட்டா வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்க டேட்டா, பேமெண்ட் இது வரைக்கும் யாரும் கிரெடிட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் டேட் எதனா இருக்கா, ஸோ இதெல்லாம் பே பண்ண வேண்டியது கரண்ட் டேட் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் டைம் இருக்குன்னு விட்டுருவோம். ஸோ நேற்று வரைக்கும் வந்து டேட் இருந்து யாராவது பே பண்ணாம இருக்காங்களா அப்படின்றத எடுக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா சேம் ஃபார்முலால டபுள் கோட்குள்ள லெஸ் தென் சிம்பிளை வந்து பாஸ் பண்ணும். ஸோ டுடேன்ற சேம் ஃபார்முலா லெஸ் தென் போட்டு ரெண்டு கண்டிஷன் இருக்கிறதுனால அண்டுன்றதை இங்க பாஸ் பண்ணிருக்கும். ஸோ டபுள் கோட்குள்ள நம்மளோட லெஸ் தென் சிம்பிளை இங்க பாஸ் பண்ணிருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும், என்னோட டுடேன்றதுனால இன்னைக்கு டேட்டு லெஸ் தென் ரேஞ்ச்குள்ள இருக்கான்றதை செக் பண்ணும். ஸோ இந்த ரேஞ்ச்குள்ள என்னோட கரண்ட் டேட்டை தவிர ப்ரீவியஸ் டேட் எதனா இருக்கா அப்படின்றத செக் பண்ணும்.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டேட் தானே. ஸோ அதனால 10ன்னு வந்துடும். ஸோ நான் இந்த இடத்துல எதனா ஒரு கரண்ட் டேட்டை மாற்றணும்னா எனக்கு வந்து அந்த டேட்டை தவிர என்ன ஆகிடும் 9 வரும். இன்னைக்கு டேட்டை தவிர ப்ரீவியஸ்ல இருக்க எல்லா டேட்டும் வரும். அதே மாதிரி டேட் ஆஃப்டருக்கு வந்ததுன்னா கிரேட்டர் தென் சிம்பிளா இங்க மாற்றும். ஸோ கிரேட்டர் தென் சிம்பிளா மாத்திட்டீங்கன்னா இன்னைக்கு டேட்ல இருந்து ஃபியூச்சர் டேட்டை வந்து நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ ஃபியூச்சர் டேட்டுன்னு அப்படி வரும்போது இன்னைக்கு 19/10/25 இதை தாண்டி வேற எதனா ஃபியூச்சர் டேட் இருக்கா அப்படின்னா ஸோ இப்போ வந்து 20/10/25 இருந்ததுன்னா அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்து ஸோ இங்க இருக்கு பாருங்க 14/12/25 இருக்கு. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது 10th மந்த், இது பார்த்தீங்கன்னா 12th மந்த்னு ஒன்று காட்டுது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு அவுட்புட் 1ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நாளைக்கு டேட்டை வந்து மாத்துறேன். ஸோ 19 நான் வந்து இங்க வந்து 20 மாத்துறேன். ஸோ எனக்கு இங்க என்ன மாறும், கவுண்ட் 2 மாறும். சேம் ஃபார்முலா தான். ப்ரீவியஸ் டேட் எடுக்கணும்னா லெஸ் தென் யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர் டேட் எடுக்கணும்னா கிரேட்டர் தென் யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட் டேட் வேணும்னா வெறும் டுடேன்னு இருந்தால் மட்டுமே போதும். வேற எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.